தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பக்கத்துல நெருங்கிட்டதால தமிழ்நாடு அரசு தற்போது படுவேகமா செயல்பட்டுட்டு இருக்காங்க. புதிய புதிய அறிவிப்புகளும் திட்டங்களும் வரிசையா வெளிவந்த வண்ணமா இருக்கு. அனைத்து திட்டங்களும் உடனடியா நடைமுறைப்படுத்தப்பட்டுட்டும் இருக்கு. அந்த வகையில தான் மகளிர் உரிமை தொகையாக ஒரே சமயத்துல 5,000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் வங்கி கணக்குல வரவும் வைக்கப்பட்டிருந்துச்சு. தமிழ்நாடு நிதி நிலைமை மோசமாக இருக்கும் சூழ்நிலையில கூட இந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு நாள் விடிய காலையில தமிழ்நாடு முழுவதும் இந்த வகையில 6,500 கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டு இருக்கு. இந்த பணம் உடனடியாக பட்டுவாடா செய்ய காரணம் தேர்தலை முன்னிட்டு தான் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு புறம் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆதி திராவிடர் நலத்துறையில இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து செலவு செஞ்சதா அதிமுக தரப்புல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஆனா திமுக தரப்புல பொது நிதியிலிருந்து இந்த பணம் அனுப்பப்பட்டு இருப்பதா சொல்றாங்க. இதற்கு இடையேதான் கடந்த ஜனவரி மாதம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 2 கோடி ரேஷன்காரர்களுக்கு தலா 3,000 ரூபாய் அரசு வழங்கி இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் அப்படிங்கிற அளவுல லேப்டாப்புகளும் வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் அப்படிங்கிற அடிப்படையில லேப்டாப்பும் வழங்கப்பட்டிருந்துச்சு. மேற்கொண்டு 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப்புகள் வழங்குவதற்கான நடவடிக்கையும் ஒருபுறம் எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இப்படி மு.க.ஸ்டாலின் அரசு வரிசையாக திட்டமிட்டு அவற்றை உடனடியாக செயல்படுத்த நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க. இதன் பின்னணியில தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 உயர் அதிகாரிகள் இருப்பதாகவும் சொல்றாங்க. தற்போது மு.க.ஸ்டாலினுக்கு அவர்கள்தான் ஆலோசனைகளையும் சொல்றாங்கன்னு, திட்டங்களையும் தயாரித்து தருகிறார்கள்னு, அது மட்டும் இல்லாம மு.க.ஸ்டாலின் அறிவிக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் மின்னல் வேகத்துல அவர்கள்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு அரசு நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன், முதல்வரின் செயலாளராக பணியாற்றி வரும் உமாநாத் மற்றும் சண்முகம் தலைமை செயலாளர் முருகானந்தம், இவங்க 4 பேரும் தான் தற்போது மு.க.ஸ்டாலினுக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் மூளையாகவும் செயல்பட்டு இருக்காங்க. ஒருபுறம் எந்த திட்டமா இருந்தாலும் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்களுடன் எந்த ஒரு ஆலோசனையும் செய்வதில்லைன்னு சொல்றாங்க. இந்த 4 அதிகாரிகளை தனியறையில் அழைத்து வைத்து அனைத்து திட்டங்களையும் பேசி முடித்து விடுகிறார். இதன் பின்னர் தான் அமைச்சர்களுக்கு தகவலும் தெரிவிக்கப்பட இருக்கு. அந்த வகையில தான் அனைத்து துறை அமைச்சர்களும் இப்ப ஆதங்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. முதலமைச்சரை பொறுத்த வரையில எங்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்டார். அவர் அதிகாரிகளுடன் தான் எல்லா ஆலோசனைகளையும் செய்கிறார்னு மனக்குமுறல் அவர்களிடம் இருந்துட்டு இருக்கு. இதற்கிடையே கடந்த முறை கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள்ல 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதா திமுக தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாகவே பல அதிரடி திட்டங்களை அறிவிப்பதற்கு திமுக அரசு தயாராகிட்டு இருக்கு ஒரு பக்கம். அந்த வகையில தான் அரசு அதிகாரிகளான 4 அணி திட்டங்கள் அனைத்தையுமே தயார் செஞ்சு அதற்கான ஒப்புதலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி அறையில சந்திச்சு ஒப்புதலும் பெற்றிருக்காங்க. இதனால அரசாங்கம் என்ன திட்டம் கொண்டு வருது அப்படிங்கிறது அமைச்சர்களுக்கே தெரியாத நிலை ஏற்பட்டிருக்கு. தற்பொழுது இருக்கக்கூடிய இடைக்கால பட்ஜெட்டையும் இதே 4 அணி தான் ஏற்படுத்த இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரசு அதிகாரிகளான இவர்கள் முழுக்க முழுக்க ஸ்டாலினுக்கு ஆதரவாக செயல்படுவது குறித்து அதிமுக சார்பிலையும் தகவல் தெரிவித்து வந்திருக்காங்க. அந்த வகையில தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மேற்படி 4 அதிகாரிகளுக்கும் புதிய ஆபத்து காத்திருக்கு அப்படிங்கிறது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜிம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.